ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பெனாடம் டு விருதாச்சலம் நாங்கள் ட்ராவல் பண்ண ரோட் எப்படி இருக்குது, எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னெலாம் சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணுங்கள். ஃபன்ஃபில்டு கண்டென்ட்ஸ், ஃபன்ஃபில்டு குக்கிங் கண்டென்ட்ஸ் எல்லாமே இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோவுக்கு போகலாம். இன்றைக்கி நாங்கள் விருதாச்சலம்க்கு எதுக்கு போனோம் அப்படின்னு கெஸ் பண்ண முடியாது. ஏன்னா நான் தான் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லையே. இன்றைக்கி நாங்கள் எதுக்காக விருதாச்சலம் போனோம் அப்படின்னா ஷாப்பிங் பண்ண தான் போனோம், பர்ச்சேஸ் பண்ண தான் போனோம் அப்படின்னு சொல்லி பீலாலாம் விட வரல. ஆக்சுவலி அண்ணன் மெக்கானிக் இல்லையா, அவங்க கம்பெனி விஷயமாக அவங்களுக்கு வண்டி ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்ததால் இவங்களுக்கு மெயின் பிரான்ச் வந்து இங்கே பக்கத்தில் விருதாச்சலம் தான். ஸோ அங்கே போய் வாங்கிட்டு வந்துக்கலாம், டிவிஎஸ் கம்பெனி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே தான் போயிட்டுருந்தோம். போகிற வழியில் வெண்கரும்பூரில் என்னான்னே தெரியல, நிறைய மக்கள் இருந்தாங்க. ஏதோ கட்சி போஸ்டர்ஸ்லாம் இருந்துச்சு, ஏதோ ஃபங்க்ஷன் ஏதோ அங்கே நடக்குது போல், என்னன்னே தெரியலை. ஸோ ஒரு கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் வரையுமே இந்த பிளாக் அண்ட் ரெட் கொடி தான் இருந்துச்சு. ஐ திங்க் இது டிஎம்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு கட்சி பற்றிலாம் எதுவும் பெருசாக நாலேஜ் இல்லை, அதனாட்டி தெரியலை. இதே மாதிரியே போயிட்டுருந்தோம். அலினா வேற கூட இருக்கா அப்படிங்கிறதால அண்ணன் என்னவோ பொறுமையாக தான் வண்டி ஓட்டிகிட்டு போனாங்க. ஒரு 40-50 இந்த ரேஞ்சில் தான் வண்டி போயிட்டு இருந்துச்சு. பார்த்தா அவங்களே என்ன சொல்கிறாங்க, பாரேன் நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள்லாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டுறாங்க பாரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், நம்ம உருண்டு போயிட்டு இருந்தோன்னா நடந்து போகிறவங்கலாம் ஃபாஸ்ட்டாக தான் பாய் தெரியுவாங்க அப்படின்னு சொன்னேன். போகிற வழி எல்லாமே ரோடெலாம் நைஸாக இருக்கும், ரொம்ப உடஞ்சதெல்லாம் கிடையாது, ரொம்ப டேமேஜான ரோடாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஃபுல்லாக பேர்த்து எடுத்துகிட்டு நல்லா ஹைவே ரோட் போல் போட்டுட்டாங்க. நல்லா வைட் ரேஞ்சாக இருக்கும் ரோட்ஸ் எல்லாமே. மோரோவர் ஒரு 95% பெனாடம் டு விருதாச்சலம் ரோடு வந்து செம்மையாக இருக்கும். பெனாடம் டு பெரம்பலூர், திருச்சி இதெல்லாம் சொல்லவே தேவையில்ல, அட்டகாசமாக இருக்கும் ரோடு. கருவேப்பிலங்குறிச்சி நெருங்கியாச்சு. கருவேப்பிலங்குறிச்சி தான் வந்து சென்னைக்கு போகிறதுக்கு முக்கியமான ரூட்டில் செகண்ட் ரூட்டுன்னு சொல்லலாம். எங்களுக்கு கருவேப்பிலங்குறிச்சி, விருதாச்சலம், கடலூர் இந்த மாதிரி ரூட்லாம் வந்து செமையாக இருக்கும். சென்னை போகிறோம் அப்படிங்கிறப்ப கருவேப்பிலங்குறிச்சி ரூட் வழியாகவே விழுப்புரம் இந்த ரூட் வழியாக போனோம் அப்படின்னா ரோடெலாம் செமையாக இருக்கும், சீக்கிரம் போயிடலாம். பண்ருட்டி, சிதம்பரம் பண்ருட்டி இந்த ரூட் போகிறவங்களும் இருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு பக்கமாக இருக்கும். ஆனால் அங்கே வந்து ரோட்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லவே கேட்டிருக்கோம். ஆனால் இந்த ரூட்டில் போகிறப்ப ரோடும் செமையாக இருக்கும். என்ன சொல்லணுன்னா கொஞ்சம் அந்த ரூட்டை கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் கிலோமீட்டர் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். பட் ஃபாஸ்ட்டாக போயிடலாம். சென்னை பக்கம் போனால் நமக்கு எப்போவுமே டிராஃபிக் இருக்கிறது அந்த மாதிரி தான் இருக்கும். இது விருதாச்சலம் உள்ள நுழையிறப்ப அங்கே வந்து நிறையா இந்த ஏரியா வந்து ஃபாரஸ்ட் ஏரியா, இங்கே நிறையா அனிமல்ஸ்லாம் இருக்கும், நிறைய குரங்குகள்லாம் பார்ப்போம் போகும்போது. ஆடு தான் எப்போவுமே அதிகமாக இங்கே போயிட்டுருக்கோம். இந்த தடவை நாங்கள் பார்த்தப்ப மாடு மந்தை கூட்டு போயிட்டு இருந்தாங்க. அலினாக்கு செம ஹாப்பி ஆகிடுச்சு. அலினாக்கு அனிமல்ஸ் அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இப்போ மாடு பார்க்கவும் தூக்கம் வந்துச்சு அலினாக்கு. அதெல்லாம் விட்டுட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ரூட்க்கு போனாலே மங்கீஸ் தான் நிறையா இருக்கான்னு பார்ப்போம். மங்கி வந்து ஒரு சில நேரம் இருக்கும், ஒரு சில நேரம் இருக்காது. காலை நேரம் இல்லைனா சாயந்தர நேரம் போனோம் அப்படின்னா இருக்கும். நாங்கள் போனது நல்லா வெயில் நேரம் அப்படிங்கிறதால எல்லாமே உள்ளே போய் நிழலில் இருக்குது போல். நாங்கள் போனப்போ எதுவுமே இல்லை, 1-2 இந்த மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. அத்தா கூட ஒரு தடவை வண்டியில் போனப்போ தான் சொன்னாங்க, இந்த மாதிரி கையில் வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தோம். அப்போ தான் அத்தா மங்கி கொஞ்சம் போடலாமா அப்படின்னு சொல்லவும், இல்லைம்மா குரங்குக்கெல்லாம் இங்கே எதுவும் போட வேணாம் அப்படின்னாங்க. ஏன்னு கேட்கவும், இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட்டே சொல்லியிருக்கு, இந்த மாதிரி ரோட்டில் இருக்கிற குரங்குகளுக்கு வந்து எதுவுமே கொடுக்காதீங்க, அது உங்களுக்கும் ஆபத்தாக முடியும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு மங்கிக்கு போய் ஏதாவது கொடுக்குறோம் அப்படின்னா அவங்கள பார்த்துட்டு இன்னும் நிறைய குரங்குகள் அந்த இடத்துக்கு வந்துடும், நமக்கும் ஆபத்தாயிரும்ல அது. அதனாட்டின்ட்டும் ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, முன்னாடிலாம் குரங்குலாம் ரொம்ப ஆக்டிவாக இருந்துச்சு, அங்கங்கே போய் தேடி உடம்பு ஹெல்த்தியாக இருந்துச்சு, அதுக்கு ஓட்டம் இருந்ததால். இப்போல்லாம் இந்த மாதிரி ரோட்டில் போகிறவங்க வரவங்க ஏதாச்சும் சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதால அது வந்து ரோட்லேயே இந்த மாதிரி கட்டையிலலாம் வந்து உட்காந்துட்டு யாராவது கொடுப்பாங்களான்னு உட்காந்தே இருக்குது, ரொம்ப ஆக்டிவாக இருக்க மாட்டேங்குது. ஸோ ஹெல்த் வைஸ் அது லோ ஆகுது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து விருதாச்சலம் என்ட்ரன்ஸில் இருக்க ஒரு ஐடிஐ காலேஜு. இங்கே தான் ஒரு சில தம்பிங்கள்லாம் படித்தாங்க. எங்கள் தாதா பசங்க எல்லாமே தங்கம் பெரியசாமி ஐடிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா விருதாச்சலம் என்ட்ரன்ஸ்லேயே வேடப்பர் கோயில் ஆப்போசிட்டில் இருக்கும்.
விருதாச்சலமில் முக்கியமாக சொல்ல போனால் நிறைய சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் இருக்குது, நிறைய ஜுவல்லரி ஷாப்ஸு, பெரிய மாலு இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. விருதாச்சலம் வந்து ஒரு பெரிய ஊர் தான் சொல்லப்போனால். பக்கத்தில் இருக்கிற நிறைய கிராமங்களுக்கு இதுதான் ஒரு மெயின் ஊர். நாங்கள் இருக்கிற பெண்ணடமே விருதாச்சலத்தை கம்பேர் பண்ணும்போது பார்த்தா கிராமம்தான். என்னடான்னு பார்த்தா போயிட்டே இருக்கும்போது நிறைய மக்கள் வந்து வெறும் காலிலே மாலை போட்டிருக்காங்கன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு எல்லாருமே நடந்து போயிட்டு இருந்தாங்க. எங்கன்னு பார்த்தா பக்கத்தில் ஏதோ கோயில் இருக்குது போல், அங்கே தான் போயிட்டுருக்காங்க போல். இந்த மாதிரி வந்து வருஷம் வருஷம் மக்கள் வந்து மாலை போட்டுட்டு பெரம்பலூர் இந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் போவாங்க. ரொம்ப தூரம் நடப்பாங்க. செத்த நேரம் அந்த வண்டியில் உட்காந்துட்டு போகிறதுக்கே நாக்கு தள்ளிடுது, ரொம்ப காஞ்சி போயிடுது நாக்கெல்லாம், அந்த மாதிரி இருக்குது. எப்படி தான் வெயிலில் சப்பலும் போடாமல் பிள்ளைங்களையும் தூக்கிட்டு இவ்வளோ தூரம் நடந்தும் போகிறாங்க என்னான்னு தெரியல. முஸ்லீம்ஸ்லாம் எதுவும் பிரார்த்தனை எதுவும் துவா செய்கிறோம் ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா நோன்பு வைக்கிறது, சாப்பாடை செஞ்சு கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஹிந்துஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி மாலை போடுறது. ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றி எனக்கு சரியாக நாலேஜ் இல்லை. இந்த மாதிரி சப்பல் போடாமல் அவங்க எந்த கோயிலுக்கு வேண்டியிருக்காங்களோ அந்த கோயில் வரையும் நடந்து போகிறது, இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. பின்னாடியே பார்த்தா சாமி இழுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுவும் வண்டிலாம் எதுவும் ஒர்க் ஆகலை, மக்களே அதை தள்ளிட்டு போகிறாங்க. சும்மா நடந்து போகிறதே பெருசு அப்படின்னு பார்த்தா சப்பல் இல்லாமல் அந்த வெயிலில் சாமியும் தள்ளிட்டு போகிறாங்க. அப்போ அவங்க எந்த அளவுக்கு மன தைரியத்தில் மனதில் உறுதி இருந்தால் செய்வாங்க அப்படின்னு தோணுச்சு. செம்ம அதெல்லாம் சொல்ல போனால். இவ்வளோ வெயிலில் சாப்பாடு தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி நடக்கிறது அப்படிங்கிறதெல்லாம். ஆக்சுவலி சாப்பிடுவாங்களா, தண்ணி எதுவும் கையில் வச்சுருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இது இந்த விருதாச்சலமில் ஒரு முக்கியமான மெயின் கட்டு ஏரியா. ரொம்ப ஒடுக்கமான இடம் இது, ரொம்ப டிராஃபிக் ஆகும். இங்கெல்லாம் எப்படி தான் மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னே தெரியல. ரொம்ப ஒடுக்கமாக இருக்கும். அந்த வீட்டுக்கெல்லாம் வாசல் இறங்குனாலே ரோடு தான், ரோட்டில் தான் வந்து இறங்கணும், அந்த மாதிரி தான் இருக்கும். குழந்தைங்கள்லாம் எப்படி விளையாடுவாங்க, என்ன ஒரு ஃபங்க்ஷன் வச்சா எந்த மாதிரி எல்லாம் இருக்கும், இடம் நெருக்கடி நிறையா இருக்குமே அப்படின்ற யோசனைலாம் இருக்கும். பல டைம் பஸ்ஸில் போகும்போதே இவ்வளோ ஒடுக்கமான இடமா இருக்கே, எங்கேயாச்சும் பஸ்ஸு போய் முட்டிக்குமா அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டே போவேன். நிறைய யோசனை வரும். அந்த டேர்னிங் பாயிண்ட்லேருந்தே எடுத்தோம் அப்படின்னாலே போஸ்ட் ஆஃபீஸு, கடத்தெரு, பாலக்கரை எல்லாமே ஓரளவு வந்து பஸ் ஸ்டாண்ட் வரையுமே ரொம்ப ஒடுக்கமான இடம் தான். ரொம்ப குறுகலாக இருக்கும் இடம், ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆகும். நாங்கள் போனது டே டைம் அப்படிங்கிறதால அப்போவே இந்தளவுக்கு ரஷ்ஷாக இருந்துச்சு. இன்னும் ஈவினிங் டைம்லாம் போனால் நின்று உருட்டிக்கிட்டு இந்த மாதிரி தான் போகணும், அந்தளவுக்கு கூட்டமாக இருக்கும். ரோடை க்ராஸ் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அந்த அளவுக்கு பயந்துக்கிட்டு நிற்கணும். கொஞ்சம் தவறுனாலும் விழுந்து வர வேண்டியதான், அந்த மாதிரி இருக்கும். இதுதான் விருதாச்சலத்தில் ஒரு மெயின் ஏரியா, கடத்தெருன்னு சொல்லுவாங்க. இங்கே நிறைய ஜுவல்லரி ஷாப்ஸ்லாம் இருக்கும். இங்கே உங்களுக்கு வீடியோவிலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்ரீகுமரன் தங்க மளிகை தெரியுது. லெஃப்ட் சைடில் வந்து ஜோயா அலுகாஸ் இந்த மாதிரி ஜுவல்லரி ஷாப்ஸ்லாம் எல்லாம் பக்கத்துலேயே இருக்கும். சாம்சங் ஷோரூம் இந்த மாதிரி. லெஃப்ட் சைடில் விசிபிளாக ஜெயின் ஜுவல்லரி இருக்குது, காமிக்கிறேன் பாருங்கள். அங்கே போனோம் அப்படின்னாலே, வாசலில் நின்னோம் அப்படின்னாலே ஏசி காற்று வெளியே அப்படித்தான் வரும். அந்த மாதிரி செமையாக இருக்கும். இதுக்குன்னே வந்து வெயிலெலாம் இருந்துச்சு. அந்த இடத்துக்கு போகிறோம், பஸ்ஸில் தான் போவோம் எப்போவுமே. அங்கெல்லாம் போகிறோம், கடத்தரில் போய் நிற்கிறோம் அப்படின்னா பஸ்ஸு வர்ற வரையுமே அந்த ஜெயின் ஜுவல்லரி வாசல்லே தான் போய் நிற்போம். ஏசி காற்று ஜில்னு வரும், கொஞ்சம் மேனேஜ் ஆகிக்கும். இந்த இடம் ரொம்ப மோசமான இடம். என்னென்னு பார்த்தா இது 4 ரோடு தான், இருந்தாலும் அங்கே ஆப்போசிட்டில் இருக்க ரோடு வந்து 1 வே. ஸோ போகிறதெல்லாம் முடியாது. வர்ற வண்டி இந்த மாதிரி மட்டும்தான் வரும். நம்ம தான் பெரிய டிரைவராச்சே, நம்மளை நம்பி சைக்கிள் கூட தரமாட்டாங்க. அண்ணன் என்னை நம்பி பைக்லாம் தரவே இல்லை. எப்படியும் இந்த டிராஃபிக்லலாம் நான் வண்டி ஓட்டினேன் அப்படின்னா பொத்துன்னு விழுந்து வருவேன், இல்லைனா என் மேலேயாவது கொண்டு போய் இடிச்சிருவேன். அதுக்குன்னே என்னை ரொம்ப நம்புவாங்க. இது வந்து பாலக்கரைன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து ஈவினிங் டைம்லாம் போனோம் அப்படின்னா நிறைய காய்கறி எல்லாம் போட்டு விற்பாங்க, ஈஸியாக அஃபோர்டபுளாக வாங்கிட்டு வரலாம். இது வந்து பாலக்கரை பஸ் ஸ்டாப் சொல்லுவாங்க. இந்த இதில் வந்து லெஃப்ட் சைடில் இனாயத் சைக்கிள் ஸ்டோர்னு ஒன்று இருக்கும், விஜய் ஹை ஸ்டைல்னு சொல்லி ஒரு ஷாப் இருக்கும். ஆக்சுவலி ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி விஜய் ஹை ஸ்டைல் உள்ள போனது ஒரு 1 டைமோ 2 டைமோ தான் அந்த கடைக்கு போயிருக்கோமே. துணி வாங்கிறதுக்காக மட்டும்தான், பர்ச்சேசிங்காக போயிருந்தோம். மிச்சப்படி அந்த கடையை பற்றி எதுவும் தெரியல. இப்போதைக்கு என்னென்னலாம் அவங்க ஐட்டம்ஸ்லாம் கேதர் பண்ணி வச்சுருக்காங்க ஒன்றும் தெரில. அண்ணனுக்கு அங்கே ஒரு கடையில் ஸ்பேர் பார்ட்ஸ் விசாரித்தாங்க, அங்கே இல்லை அப்படிங்கிறதால டிவிஎஸ் ஷோரூமுக்கு போயிட்டோம். இங்கே போகணும் பார்த்தா ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறமா தான் வந்தோம் டிவிஎஸ் ஷோரூமுக்கு. டிவிஎஸ் ஷோரூம் வந்து விருதாலம்-கடலூர் ஹைவேயில், விருதாலம்-கடலூர் ரோட்டில் முன்னாடியே இருக்குது. கட்டிங் வளைஞ்சோம் அப்படின்னா
ஒரு 15 to 20 ஷாப்ஸ் தள்ளி டிவிஎஸ் ஷோரூம் இருக்கும். அங்கே போயிட்டு வண்டியெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அலினாக்கு என்ன வண்டி வாங்கணும்னு பர்ச்சேசிங்லாம் மனசுக்குள்ளேயே போட்டுட்டு வந்துட்டோம். அங்கே போய் பார்த்தா விதவிதமாக ரகரகமாக அப்படின்னு சொல்கிற மாதிரி கலர் கலராக ஸ்கூட்டிஸ் நின்றுட்டு இருந்தது. அங்கே ரொம்ப அட்ராக்ட் பண்ணது என்டார்க்குன்னு ஒரு வண்டி நின்றுட்டு இருந்துச்சு. ஸ்கூட்டி செமையாக இருந்தது பார்க்கறதுக்கு, அப்பியரன்ஸும் நல்லா இருந்துச்சு. 115cc அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அண்ணன். எனக்கு பெருசாக அந்த வண்டி பற்றின நாலேஜ்லாம் இல்லை, அதனாட்டி ஒன்றும் தெரியலை. திரும்ப சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வாங்கிட்டு ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வர வழியிலையும் பின்னையும் இதே மாதிரியே அந்த சாமி ஊர்வலம் மாதிரி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. எப்படி தான் மனசில் இவ்வளோ தைரியம் வருதுன்னே தெரியல இவங்களுக்கு. இந்த மாதிரி வெயிலில் நடந்து போயிட்டு வந்துக்கலாம் அப்படின்ட்டு. ஒரு காலத்தில் நாங்கள் சின்ன பிள்ளையில இருக்கும்போது இதெல்லாமே விவசாய நிலமாக இருந்துச்சு. ஆனால் இப்போல்லாம் பாதி இடத்துக்கு மேலே பிளாட் போட்டு விற்றுட்டாங்க. இந்த மாதிரியே தான் இருக்குது. ஒரு சிலர் இன்னுமே விவசாயம் செய்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த மக்கள் மாலை போட்டிருக்க மக்கள்லாம் வந்துகிட்டு இருந்தாங்கள்ல, அவங்கெல்லாம் இந்த கோயிலுக்கு தான் வந்திருக்காங்க போல். நானும் பெரம்பலூர் இந்த மாதிரி அது பேர் என்னமோ சொல்லுவாங்களே, சமயபுரம் கோயிலுக்கெல்லாம் போவாங்க. அவ்வளோ தூரம் நடந்து போகிறாங்களோ என்னமோ, பெண்ணடம்லாம் தாண்டி நடந்து போவாங்க, அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ எல்லாம் சமயபுரம் தான் போகிறாங்களோன்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா இங்கேயே இந்த வேடப்பர் கோயில் பக்கத்துலேயே ஒரு கோயில் இருக்கா. ஸோ அங்கேயே அவங்களோட வேண்டுதல் எல்லாம் முடிச்சிட்டாங்க போல். எனக்கு தெரிஞ்சு இந்த மளிகை ஸ்டோர் தான் இந்த ரூட்டில் ஃபஸ்ட்டாக இருந்தது. ஸோ பெண்ணடம் டு கும்பகோணம் அப்படின்னு பார்த்தோன்னா கருவேப்பிலங்குறிச்சியிலேருந்து ரைட் சைட் கட்டாய ஆண்டிமடம், ஜெயங்கொண்டம் இந்த மாதிரி ரூட்டில் தான் போகும். அதுதான் அந்த ரோடு. இப்போ தான் ரோடு வந்து போட்டு விட்டுட்ருக்காங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. ரோட் போட்டுட்டாங்க அப்படின்னா சல்லுன்னு போயிடலாம். இப்போதைக்கு இந்த ரோட் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறதால இப்போ கும்பகோணம் கிளம்பணும் அப்படின்னா ஒரு 3 hours ஆச்சும் மினிமம் ஆகிடுது. ஓகே, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அலினா அசந்து போய் படிக்கட்டு ஏறி வந்துட்டாங்க. வந்ததும் வீட்டில் நானி யாராச்சும் இருக்காங்களான்னு தேடினாங்க. ஆனால் யாருமே இல்லை. செம்ம டயர்டு அப்படிங்கிறதால போய் படுத்துட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் தூங்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிவிட்டு வீட்டு உள்ள வந்துட்டோம். இப்போ தான் நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனல் ஃபுல்லாக செக் அவுட் பண்ணுங்கள். ஃபன்ஃபில்டு கண்டென்ட்ஸ் நிறையா இருக்கும், இன்ஃபர்மேஷன் கண்டென்ட்ஸும் நிறையா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.